வெளிநாட்டு வாழ் தமிழர்களின் நலச்சங்கம் நடத்துகிற இந்த பிரம்மாண்டமான இஃப்தார் நிகழ்ச்சிக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறோம். இவங்க நிறைய சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க, உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்க போது. இந்த இஃப்தாரில், இந்த ஈது திருநாளில் நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை நம்ம சிறப்பாக செய்ய போகிறோம். நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் ஹானர் பண்ணணும்ல, அதுக்கு நம்ம முக்கியமான கெஸ்ட் எல்லாம் நான் ஸ்டேஜ்க்கு கூப்பிடுறேன். ப்ளீஸ், அல்டிமேட் திரு சக்திவேல் மகாலிங்கம் அண்ணாவை ஸ்டேஜ்க்கு அழைக்கிறேன். கத்தார் தமிழர்களின் மகிழ்வரங்கம் திரு வரதராஜன் அண்ணாவை ஸ்டேஜுக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆருத்ரா சிலம்பத்திலிருந்து மிஸ்டர் சரவணன், ஆதிரன் சிலம்பம் மிஸ்டர் ரூபன், டியூஷன் பாயிண்ட் மிஸ்ஸஸ் சீதாராமன், நாகம் 16 மிஸ்ஸஸ் தீபா கந்தன், ஓடிபியோட முன்னாள் தலைவரும் QTSோட முன்னாள் தலைவரும் ஓடிபியோட அட்வைசரி கவுன்சில் இருக்க மிஸ்டர் விஜயன் சார் மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகதாக. அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த நிகழ்ச்சியை நம்ம ஃபர்ஸ்ட் கிராத் ஓதி நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். இதுக்கு மிஸ்டர் மௌலாவி சாதிக் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அதைத் தொடர்ந்து பயணம் தொடரும். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سنة من قد أرسلنا قبلك من رسلنا ولا تجد لسنتنا تحويلا. أقم الصلاة لدلوك الشمس إلى غسق الليل وقرآن الفجر إن قرآن الفجر كان مشهودا. ومن الليل فتهجد به نافلة لك عسى أن يبعثك ربك مقاما محمودا. وقل رب ادخلني مدخل صدق وأخرجني مخرج صدق واجعل لي من لدنك سلطانا نصيرا. وقل جاء الحق وزهق الباطل إن الباطل كان زهوقا. صدق الله العلي العظيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن
سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واتقوا يوما لا تجزي نفس عن نفس شيئا ولا يقبل منها شفاعة ولا يؤخذ منها عدل ولا هم ينصرون. எல்லா புகழும் வல்ல இறைவனுக்கு அல்ஹம்துலில்லாஹ். சலாமும் சலவாத்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி ஷுஹதாக்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹு தாலாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். இந்த விழாவை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வெளிநாட்டு வாழ் தமிழர்கள் நலச்சங்கம் கத்தார் என்பதை நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள். அவர்களுடைய செயல்பாடுகளை பற்றி நாம் சொல்வதற்கு பல விஷயங்கள் இருக்கின்றது. இதற்கு முன்பாக நாம் கலந்து கொண்ட ஒவ்வொரு அமைப்புகளுடைய இஃப்தாரும் ஒவ்வொரு கட்சியை சார்ந்ததாக இருந்தது. ஆனால் இப்போது நடைபெறக்கூடிய வெளிநாட்டு வாழ் கத்தார் நலச்சங்கத்துடைய இஃப்தார் என்பது எல்லா கட்சிகளையும் எல்லா அமைப்புகளையும் உள்ளடக்கியதாக ஒரு பொதுவான ஒரு அமைப்பாக இது திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இதனுடைய சேவைகளை பற்றி நாம் இந்த நல்ல நேரத்திலே நினைவு கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த விழாவை சிறப்பித்து தருமாறு நண்பர் தாஹிர் அவர்கள் என்னிடத்திலே வினவிய பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏனென்றால் அவர்களுடைய ஊர் குறும்பூர். அந்த குறும்பூரை பற்றி எனக்கு ஒரு 20 வருடமாக தெரியும். அந்த ஊரிலே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பாசமாக சொல்வார்கள் குசும்புக்காரர்கள் என்று. அப்படி ஒரு குசும்புக்கார ஒரு தாஹிர், அவருடைய மச்சான் எனக்கு ஒரு 20 வருடமாக பழக்கம். அவர் இப்போது அமெரிக்காவில் இருக்கின்றார். ஷரீஃப் என்ற ஒரு சகோதரர். அவரும் இவரை போன்றுதான் சோசியல் சர்வீஸில் ரொம்பவும் ஈடுபாடாக இருக்கக்கூடியவர். என்னமோ தெரியவில்லை, அந்த ஊர் மக்கள் 3 பேரை எனக்கு தெரியும். ஒன்று முஸ்தபா நூரான் என்பவர், மற்றொருவர் தாஹிர், மற்றொருவர் ஷரீப். இந்த 3 பேருமே பொது நலத்திலே மக்களுக்கு உதவி செய்வதிலே மும்முரமாக இருக்கக்கூடியவர்கள். அப்படி ஒரு வாய்ப்பை அல்லாஹு தாலா அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றான். இதை அவர்கள் கடைசி வரையிலும், மரணிக்கின்ற தருவாயில் வரையிலும் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த விழா ஒரு சிறப்பான ஒரு விழா. நாம் இது போன்ற விழாக்களிலே நம்மளுடைய சகோதரத்துவத்தையும் நம்மளுடைய அன்பையும் பரிமாறிக்கொள்வதற்கு ஒரு சிறந்த ஒரு விழாவாக இந்த விழா அமைந்து கொண்டிருக்கின்றது. இந்த ரமலான் என்பது ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதன் உதவி செய்வதுதான். இந்த ரமலானிலேதான் அல்லாஹு தஆலா நமக்கு பல விஷயங்களை தந்திருக்கின்றான். மற்றவருடைய பசியை உணர வேண்டும், மற்றவர்களுக்கு தான தர்மங்களை செய்ய வேண்டும். இந்த ரமலானிலே நீங்கள் அல்லாஹு தஆலாவை அதிகம் அதிகம் பயந்து கொள்ள வேண்டும். அதை தான் அல்லாஹு தஆலா தன் திருமறையிலே குறிப்பிடுகின்றான். குத்திபா அலைக்கும் சியாமு கமா குத்திபா அலல்லதீன மின் கப்லிக்கும். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, உங்களுக்கு முன்னால் தோன்றிய சமுதாய மக்கள் இருக்கின்றார்கள். யூதர்கள், நசரானியர்கள், பல நபிமார்களை அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே அனுப்பியிருக்கின்றான். அவர்களுக்கும் இந்த நோன்பை கடமையாக்கியதை போன்று உங்களுக்கும் இந்த நோன்பை நாம் கடமையாக்கி இருக்கின்றோம்
எதற்காக வேண்டி என்றால் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் அல்லாஹு தாலாவை பயந்து கொள்வதற்காக. நோன்பு கடமையாக்கப்பட்டது அல்லாஹ்வை நாம் பயந்து கொள்ள வேண்டும். அந்த ஒரு மாதத்திலே நாம் நல்ல கிரியைகளை செய்ய வேண்டும், தான தர்மங்களை கொடுக்க வேண்டும், நல்ல அமல்களை செய்ய வேண்டும். பிறகு வரக்கூடிய 11 மாதங்களும் அதே சிந்தனையோடு உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் நமக்கு நோன்பு தரக்கூடிய படிப்பினை. அல்லாஹ்வுடைய பயம் என்றால் எப்படி இருக்க வேண்டும்? இன்று நாம் சொல்வதென்றால், இப்போது எல்லா ஆபீஸ்களிலும் எல்லா தொழிற்சாலைகளிலும் கேமராவை வைத்துக் கொள்கின்றார்கள். மனிதன் வேலை செய்யக்கூடிய மனிதர்கள் முதலாளிக்கு பயப்படுறாரா இல்லையோ, நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய கேமராக்களுக்கு பயந்து வாழக்கூடிய சூழ்நிலைகளை இன்று கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். அற்ப உலகம், இந்த உலகம் நமக்கு நிரந்தரமானதல்ல. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எவ்வளவு நாள் வாழ்வான் என்று யாராலும் சொல்லவே முடியாது. அப்படி இருக்கக்கூடிய இந்த உலகத்திலே சாதாரண கருவிக்கு நாம் பயப்படுகின்றோமே, நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் இருக்கின்றானே, அவன் நம்முடைய பார்த்து கொண்டிருக்கின்றானே, அவனுடைய பார்வையிலிருந்து ஒருபோதும் தப்பித்துக் கொள்ளவே முடியாது. நம்முடைய பார்வைக்கு ஒரு எல்லை இருக்கின்றது, அல்லாஹு தஆலாவுடைய பார்வைக்கு ஒரு எல்லை இல்லை. நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களையும் செயல்பாடுகளையும் அல்லாஹு தஆலா நம்மை கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற ஒரு உள்ளச்சத்தோடு உணர்வோடு நாம் இருப்போமேயானால் நம்மளுடைய செயல்பாடுகள் பாவங்களில் இருந்து பாதுகாக்கப்பட்டதாக அமைந்துவிடும். அதுதான் தக்வா. அதைத்தான் அல்லாஹு தஆலா தன் திருமறையிலே குறிப்பிடுகின்றான், லஅல்லக்கும் தத்தகூன் என்று. நீங்கள் பயபக்தி உடையவர்களாக அல்லாஹு தஆலாவை நினைத்து அச்சப்படக்கூடியவர்களாக மாறுவதற்காகத்தான் உங்களுக்கு இந்த நோன்பை நாம் கடமையாக்கி இருக்கின்றோம் என்று அல்லாஹு தஆலா தன் திருமறையிலே குறிப்பிடுகின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு சிறப்பான நாள். இந்த சிறப்பான நாளிலே கடைசி பத்தியிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். லைலத்துல் கத்ருடைய இரவை எதிர்பார்த்தவர்களாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் சாம ரமலான ஈமானம் வ இஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. யார் ஈமானோடு இறையச்சத்தோடு அல்லாஹு தஆலாவுக்காக இந்த மாதத்திலே நோன்பு நோக்கின்றாரோ அவர்கள் செய்த முன்புள்ள பாவங்கள் அனைத்தையும் நான் மன்னித்து விடுகின்றேன் என்று அல்லாஹு தஆலா சொல்வதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ரமலானிலே நாம் படிப்பினை பெறக்கூடிய ஒரே ஒரு விஷயம்தான், நாம் எல்லாம் சகோதரர்களாக ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு மறைக்கப்பட்டதுடைய நோக்கத்தை விளங்கிக் கொள்ளுங்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகாலையிலே எழுந்து வருகின்றார்கள். இந்த ஹதீஸ் புகாரில வருது. அப்ப 2 சஹாபாக்கள் வாய் தகராறு என்று சொல்வார்களே, நம்ம ஊர்ல சொல்லணும்னா குழாயடி சண்டைமாங்க, அந்த மாதிரி வாய் தகராறு சண்டை தான். அந்த சண்டையை பார்த்தார்கள். அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கின்றார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. வந்தப்போ எனக்கு லைலத்துல் கத்ருடைய இரவு எந்த இரவு என்று அறிவிக்கப்பட்டு விட்டது, உங்களுக்கு எடுத்து சொல்வதற்காக நான் வெளியிலே வந்தேன். இன்னாரும் சச்சரவு சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள். வாய் தகராறு, பெரிய தகராறு இல்ல. என்னுடைய சிந்தனை அங்க போனுச்சு, அது எந்த இரவு அல்லாஹு தஆலா எனக்கு மறக்கடித்து விட்டான். அப்ப இது ஒரு முக்கியமான ஒரு இரவு. இந்த இரவிலே செய்யக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹு தஆலாவிடத்திலே பலவிதமான நன்மைகளை அல்லாஹு தஆலா தருகின்றான். அப்படி ஒரு சிறப்பான இரவு மறைக்கப்பட்டதின் நோக்கம் எதனால் என்பதை நன்கு உணர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை இல்லாததின் காரணமாகத்தான் அல்லாஹு தஆலா அதை மறைத்தான். எல்லாரும் ஆதமுடைய மக்கள் தான். நமக்கு முன்னாடி உள்ள மூலத்தை பார்த்தாக்க யாராவது ஒரு ஆணும் பெண்ணில் இருந்தால் நாம் படைக்கப்பட்டு இருப்போம். அப்படி இருக்கும் பொழுது நம் அனைவர்களும் சகோதரர்கள் என்ற உணர்வோடு இந்த உலகத்திலே ஒற்றுமையாக வாழ்வதற்கு அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. இந்த இஃப்தாரே மத நல்லிணக்க ஒரு இஃப்தார் தான். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றது. நாம் அனைவர்களும் ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழ்வதற்கு இந்த ரமலானிலே அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.
நன்றி திரு மௌலாவி சாதிக் அவர்களே. இவ்வளோ நம்முடைய ஃபாஸ்டிங்குடைய முக்கியத்துவத்தை இவ்வளோ அழகாக சொல்ல முடியாது. அதுவும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஈத் வந்து எதுக்கு வெளியே இருக்கவங்கெல்லாம் குழந்தைங்களுக்கோ இல்லை எனக்கோ வெளியே இருந்து பார்க்கும்போது ஈதுன்னும் போது காலையிலேருந்து சாப்பிடாம இருப்பாங்க, ஃபாஸ்டிங் இருப்பாங்க. ஆனால் அதோடைய முக்கியத்துவம் ஒன்று வந்து எந்த ஒரு ரிலீஜியனை சேர்ந்தவங்களா இருந்தாலுமே எதற்காக இருக்காங்கன்னு அந்த நோக்கத்தை தெரிய வரும்போது அது ரொம்ப வியக்கத்தக்கதா இருக்கு. நான் ஒரு டீச்சர். குழந்தைங்க சண்டை போடுவாங்க, பொய் சொல்லுவாங்க. ஸ்கூல்ல என்ன சொன்னாலும் அந்த கத்தாரிஸ் கூட ஒர்க் பண்றேன். அவங்களுடைய ஆட்டிடியூடை காட்டுவாங்க, ரேஞ்சை காட்டுவாங்க. வல்லா நீ பண்ணியா இல்லையா அப்படின்னு அந்த குழந்தை அந்த வல்லாங்கிற வார்த்தைக்கு நடுங்குவாங்க, அழுது நடுங்குவாங்க. அந்த வார்த்தைக்கு அவ்வளோ ஒரு டீட்ஸ் இருக்கு. மிஸ் ஏன் அந்த வார்த்தையை சொன்னீங்க, நீங்க ஏன் அதை சொன்னீங்கன்னு என்கிட்ட எனக்கு ஸ்டார்டிங்ல புரியல. ஸோ அந்த அல்லாவுடைய அந்த வார்த்தைக்கு கட்டுப்படுறியா அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு அவ்வளோ பவர் இருக்கு அப்படிங்கிறத இந்த ஒரு ஈதில் அவங்க ஃபீல் பண்றது ரொம்ப அழகா நீங்க சொன்னீங்க. ரொம்ப நன்றிகள் அதற்கு. அடுத்ததாக இந்த நிகழ்ச்சிக்கு கெஸ்டாக வந்துள்ள தாவாக்கா மனோகோதம் இஸ்மாயில் ஐயா, கியூடிஎஸ் முன்னாள் தலைவர், ஆதிரம் செல்வம் ரூபன் மாஸ்டர், எல்லாருக்கும் வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். ஸோ அடுத்ததாக வந்து சிறிது நேரம் எஃபா கார்கோ அப்துல்லா மக்களின் உரையாடல் எல்லாரும் கேட்குறாங்க. உங்களோட நேற்றுள்ள நிகழ்ச்சியை பார்த்துட்டு வாங்க, உங்களோட சிறப்பேறே ஒரு 5 to 10 நிமிஷம் வாங்க. வெல்கம். இப்படிலாம் டக்குன்னெலாம் கூப்பிட்டு அதிர்ச்சி கொடுக்கக்கூடாது, சொல்லணும் முன்னாடியே கூப்பிட போகிறோம் பேசணும் அப்படி இப்படின்னு. ஓகே, நன்றி நன்றி. இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவர்களுக்கும், மேடைக்கு எதிராக அமைந்திருக்கும் அனைவருக்கும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. இந்த இஃப்தார் நிகழ்ச்சி பார்த்துக்கிறேன், தப்பாக சொல்லிடக்கூடாதுல்ல. வெளிநாட்டில் வாழும் தமிழர்கள் நலசங்கம் கத்தார் மத நல்லிணக்க மாபெரும் இஃப்தார் விருந்து. இதை தான் நாங்கள் தான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோமே, இதை ஏன் சொல்கிறீங்கன்னு. அதல்ல, இந்த மத நல்லிணக்கம்ங்கிறது எதுக்கு குறிப்பிட்டு சொல்லப்படுதுண்டா, எனக்கு தெரிஞ்சு ஊரில் கூட இந்த மாதிரி இல்லைங்க. நோன்பு வந்துட்டா, அதாவது ஈது ஒரு நாள் தான், அது முடிஞ்சு போயிடுது. ஆனால் இந்த இஃப்தார், இந்த நோன்பு 30 நாளும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர், அத்தனை சகோதரர்களையும் சந்திக்கிறோம், முகபத் பண்ணுறோம், பேசுகிறோம், மகிழ்கிறோம். எல்லாரும் ஒன்றா இருந்து நோன்பு திறக்கிறோம். அப்துல்லாவும் உட்கார்ந்து நோன்பு திறக்கிறார், சக்திவேல் சாரும் நோன்பு திறக்கிறார். அந்த மாதிரி இருக்குது. இதுதான் மத நல்லிணக்கம். சொல்றது மட்டுமல்ல, செய்கிறது. அதுக்கப்புறம் இப்போ வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமான இந்த 10 நாள், அதில் ஒரு நாள் போச்சு, மீது 9 நாள் இருக்கு. லைலத்துல் கதிர், அது எந்த நாள் என்பதை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது மறதியை கொடுத்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மறதியை கொடுத்து அதை வந்து அமைச்சிட்டான். ஏன் மறதியை கொடுத்துட்டா நமக்கு, அதாவது அதோட சின்ன ஹிஸ்டரி மட்டும் சொல்லிடுறேன். வஹி வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வந்து அந்த லைலத்துல் கத்ர் எந்த இரவு எந்த நாள் என்று குறிப்பிட்ட நாள் வருது, அது சொல்லப்படுது. ரசூலுல்லாஹ் கேட்டுட்டு அதை வந்து சஹாபாக்களுக்கு சொல்ல போகும்போது 2 சஹாபிகளுக்குள் வாக்குவாதங்கள், ஒரு சின்ன ஒரு சலசலப்பு நடந்து கொண்டு இருக்கு. அந்த சமாதானம் பண்றதுல இதை மறந்துட்டாங்க. மறந்தவனே அப்போ சொல்லிட்டாங்க, கடைசி 10 இரவுல தேடிக்குங்க. அது எந்த இரவாவது ஒரு நாள் இருக்கலாம், கடைசி 10 நாளில் எந்த இரவாவது ஒரு நாள் இருக்கலாம். அதனால் ஒவ்வொரு இரவும் நம்ம வந்து விழித்திருந்து மொபைலை பார்க்காம, கண்ட உலக விஷயங்களை பேசாமல் இறைக்கான துவா செய்யணும், தொழுகணும், திக்ர் செய்யணும். நம்ம எல்லாருமே மனுஷங்க. ஒவ்வொரு மனுஷனையும் பார்க்கும்போது என்னை பார்த்தா தொப்பி தாடி எல்லாமே இதாக தான் இருக்கேன், ஆனால் நான் எவ்வளோ வில்லைங்கிறது எனக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி தான் நமக்குள்ளே என்னென்ன பாவங்கள் இருக்குது, என்னென்ன இருக்குன்னு நமக்கு தான் தெரியும். அந்த ஏக இறைவனிடம் அழுது அழுது துவா செய்யுங்க. நீங்கள் துவா செய்கிறத வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
ரொம்ப விரும்புகிறோம். அதுவும் இல்லாமல் இந்த லைலத்துல் கதிரை அடைஞ்சிட்டோம்டா ஒரு இரவு தாங்க அது. 1000 மாதங்களுக்கு மேல் சொல்லப்படுது நன்மை. 1000 மாதங்களுக்கு மேலே நம்ம நின்று வணங்க முடியுமா? நம்மளுடைய ஆயுசே எத்தனை காலம்? அதனால தயவு செய்து இந்த மிச்சம் இருக்க 9 நாளையாவது பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்ல வர்றேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்பா ஃபேஸ்புக்கில் இன்னைக்கெல்லாம் பார்க்க முடியல, கண்ணீர் வருது. அவ்வளோவுக்கு நாசம் பண்ணியிருக்காங்க. அப்பா சின்ன பிள்ளைங்க, பச்சை குழந்தைங்க, அல்லாஹ் அக்பர், பார்க்கும்போதே அப்படியே நமக்கு ஈரக்குலையெல்லாம் நடுங்குது. அந்த அளவுக்கு கொடுமையை செஞ்சப்பட்டுக்கிட்டு இருக்கு. நம்ம பார்க்குறோம், முகநூல் மூலமாக எல்லாத்து மூலமாக அறிகிறோம். தயவு செய்து நோம்பாளிகள் நோன்பு வைத்திருக்கோம். இந்த நோன்பு திறக்கிற நேரம் இருக்கு பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுத்த நல்ல ஒரு வாய்ப்பு. இந்த நோன்பு திறக்கிற நேரத்தில் கேட்கக்கூடிய துவா கபூலாக்கப்படும் அப்படின்னு, அதாவது இந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த துவாவில் நமக்கு மட்டும் கேட்காம அந்த மக்களுக்காகவும் அந்த நாட்டுக்காகவும் தயவு செய்து நம்மளுடைய துவாவில் சேர்த்து கேட்டுக்குங்க. அதைத்தான் நான் ரொம்ப குறிப்பிட்டு சொல்ல வர்றேன். போதுமா? இன்னும் பேசலாமா? நான் பேசிக்கிட்டே இருப்பேன், இத்தனை வரைக்கும் பேசிக்கிட்டு இருப்பேன். பேசவா? ஓகே. ஒரு இன்னைக்கு உள்ள பெற்றவங்கள்ட்ட சில விஷயங்கள் இருக்கு. நான் ஒரு சம்பவம், ஒரு குட்டி ஸ்டோரி மட்டும் சொல்லிடுறேன். ஒரு பையன்டா ஒரு 20 வயசு பையன் பைக்கில் வந்துக்கிட்டு இருக்கான். நல்லா வேகமாக வர்றான். மழை பெய்யுது, சோன்னு மழை அடிச்சு ஊற்றுது. ஃபுல்லாக நனைஞ்சிட்டாரு. நனைஞ்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டு உட்காந்துருக்கோம். அம்மா கருவா, என்னப்பா நனைஞ்சிட்டியாப்பா அப்படின்ட்டு தலையை தோட்டுறாங்க. அந்த அம்மாவும் சும்மா சாதாரணப்பட்டவங்கள, அவங்களும் நல்ல அறிவுசாலி, புத்திசாலி, நல்ல பேச்சாளர், நல்ல திறமைசாலி வச்சுங்களேன். அவங்க எல்லாம் முடிச்சுட்டு அந்த பையன் அப்படியே அழுகுறான். உட்காந்துக்கிட்டு தானா அழுகுறான். அம்மா கேட்க, ஏன்டா ஏன் அழுகுறா, என்னாச்சு? பைக்கில் போகிற கஷ்டமா இருக்கா? கார் எடுத்துகிட்டு போ, நாளைக்கு கார் இருக்கே, கார் எடுத்துகிட்டு போ அப்படின்னு. அப்போ அந்த பையன் சொன்னான், மா பொழுதனைக்கு என்னம்மா இது, ஒரு புள்ள அழுதுச்சுண்டா உடனே சாக்லேட் சாப்பிட்றியா, ஐஸ்கிரீம் சாப்பிட்றியா அப்படின்னு தான் நம்ம கேட்குறோம். ஏன் கேட்குறோம்? அதுக்கு நமக்கு தெரியல, அந்த புள்ள எதனால அழுகுது, என்னத்தினால அழுகுதுன்னு நமக்கு தெரியல. மாண்புமிகு அண்ணன் தமீம் அன்சாரி அவர்களை வருக என வரவேற்கிறோம். இப்படி போயிடுச்சு. எதில் விட்டேன்னு எனக்கு கொஞ்சம் இதாகிடுச்சு. அழுதாச்சு. அந்த பையன் அழுதாரு. அம்மா கேட்டாங்க. அதுக்கப்புறம் சொன்னாங்க, குழந்தைகளுக்கு என்ன, யாரு குழந்தை அழுதாலும் உடனே சாக்லேட் கொடுமா, சாக்லேட் கொடுத்தா குழந்தை அழுதுரும், ஐஸ்கிரீம் கொடுங்க. யாரும் எந்த பெற்றவங்களும் அந்த குழந்தை ஏன் அழுவுது, எதனால் அழுவுது, எதுக்காண்டி அழுவுறது நம்ம பார்க்குறதே கிடையாது. உடனே அந்த அழுகையை நிப்பாட்டணும், அதை தான் பார்க்குறோம். அப்போ அந்த பையன் சொன்னான், ஏமா நான் அழுகுற உடனே பைக் இருக்குங்கிற, பைக்கில் போகிற கஷ்டமாக இருந்தால் கார் எடுத்துகிட்டு போன்னு சொல்கிறியம்மா, எனக்கு வசதி இருக்குங்கிறனால தானே நீ சொல்கிற. இதை வசதி இல்லாதவங்க முதல்ல ஒரு புள்ள அழுதுச்சுண்டா என்னான்னு கேளுமா. ஏண்டா தம்பி, உனக்கு என்னடா கஷ்டம், எதனால நீ அழுவுறா அப்படின்ட்டு அதை கேளு. அப்போதான் அவனுடைய கஷ்டங்களை தெரியும். ஒரு காலேஜிலிருந்து புள்ள வாடி போய் வருதா கேட்கணும். பெற்றோர்களுக்கு இன்னைக்கு நண்பரால் மாறினால்தான் நடக்கக்கூடிய அநியாயங்கள், அட்டுழியங்களை நம்ம தடுக்க முடியும். அதனால தான் அந்த தாயே உணர்ந்துச்சு, ஆஹா நம்ம தப்பா கேட்டுட்டோம், என்னடா உன் கஷ்டம்னு கேட்டிருக்கணும். அதனால தான் பெற்றவங்க எல்லாம் பிள்ளைகிட்ட முதல்ல கஷ்டம் என்னன்னு கேளுங்க. பிள்ளையோட முகம் வாடி இருந்துச்சா, என்னப்பா உன் பிரச்சனை, எதனால அப்படின்னு கேளுங்க. எல்லா விஷயத்தையும் மறைத்து 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 பேசுறதுனால தான் நிறைய பிள்ளைங்களுக்கு நல்லது எது கெட்டது எதுன்றே தெரியவில்லை. அப்புறம் இன்னொரு இதையும் சொல்லிடுறேன். ஏண்டா அடுத்து என்ன, அடுத்து எதுவும் இருக்கா? ஆமாம், நான் முடிச்சிடுறேன். ஓகே மைக் வாங்கல ஜி. அதான், ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்யூ அண்ணா. இன்ஃபார்ம் பண்ணலனாலும் நீங்கள் மைக் கிடைச்சா சூப்பராக பேசுகிறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம்லேருந்து உங்களுக்கு நாங்கள் ஆன் ஸ்பாட்டில் தான் உங்களுக்கு சான்ஸ் கொடுப்போம். ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். பாஜகவுடைய முன்னாள் சட்டமன்ற
உறுப்பினர் திரு தமீம் அன்சாரி அவர்களை மனமாறு வரவேற்கிறோம். இவ்வளோ நேரம் நீங்க எப்படி இருந்தீங்களோ தெரியாது. நீங்க ரொம்ப பிரின்சிபலா இருக்கணும். அவர் ஒரு பிரின்சிபல் மாதிரி. சின்ன சவுண்டு கூட அண்ணனுக்கு பிடிக்காது. நேற்று யாரெல்லாம் இங்க இருந்தீங்கன்னு தெரியாது. பட் சேர் அப்படி மூவ் ஆனா கூட அண்ணனுக்கு பிடிக்காது. பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லுவாரு. ஸோ சைலண்டா இருக்கணும். ஓகேவா? ஓடிபி உடைய பிரசிடென்ட் மிஸ்டர் வலிவுல்லாவை ஸ்டேஜ்க்கு வருமாறு அழைக்கிறோம். வலிவுல்லா மேலே வரும். அப்புறம் தமிழ்நாடு பேரரவு தலைவர் மிஸ்டர் மொய்தீன் ஷா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். தென் ரைஸ் கத்தார்ல இருந்து மிஸ்டர் பிரதாப் அண்ட் கார்த்திக் கடப்பா அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். ப்ளீஸ் கம் டு தி ஸ்டேஜ் சார். ஓகே, நம்ம ஆல்மோஸ்ட் ஃபாஸ்டிங் பிரேக் பண்ற டைம் வந்துருச்சு. ஃபாஸ்டிங்னாலே நிறைய எல்லாம் உங்களுக்கே தெரியும். நான் எதுவும் நிறைய சொல்ல வேண்டிய விஷயங்கள் இல்லை. ஆனா இந்த நிமிஷத்துல இங்க நான் ரொம்ப பெருமையா ஒரு விஷயத்த முன்னெடுத்து வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இங்க எல்லாருமே வந்து காலையில இருந்து இப்ப வரைக்கும் சாப்பிடாம, நம்ம முன்னாடி குழந்தைங்க சாப்பிட்டாலும் இல்ல மற்ற ரிலீஜன்ல இருக்கவங்க சாப்பிட்டாலும் அந்த டெம்டேஷன் இல்லாம இருக்கிறது. இந்த 30 டேஸோட ஃபாஸ்டிங்கோட நோக்கம் நம்ம எப்படி உலகத்துல மற்றவங்க வந்து உடை இல்லாம உணவு இல்லாம இருக்க இடம் இல்லாம இருக்காங்களோ அவங்களுடைய நிலைமையை நம்ம நினைச்சு பார்க்கறதுக்கு தான், அது உண்மையான காரணத்துக்காக தான் நம்மளை நம்ம டெடிகேட் பண்ணிக்கிறோம். நான் முன்னாடியே சொன்னேன் சைலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு. எனக்கு தெரியும், ஏன்னா என் ஹஸ்பண்ட் சொல்லுவாரு ஃபாஸ்டிங் பிரேக் பண்றதுக்கு அந்த லாஸ்ட் 15-20 மினிட்ஸ் ரொம்ப குரூஷியலா இருக்கும் அப்படின்ட்டு. நான் புரிஞ்சுக்கிறேன். ஸோ கொஞ்சம் சைலண்டா இருந்தீங்கன்னா நம்ம சீக்கிரம் முடிச்சிடலாம். என்னுடைய அருமை அக்கா பேரு சொல்லாமே வேற லெவல்ல அக்கா, நீங்க அப்படியே மேடைக்கு வந்துட்டா நல்லா இருக்கும். ஓகே. தனது பெற்றோருக்கு நல்லுதவி செய்யுமாறு மனிதனுக்கு மிகவும் கடுமையாய் வலியுறுத்துகிறது திருக்குரான். ஏழைக்கு இறங்குகிறவன் பாக்கியவான்னு பைபிள் சொல்லியிருக்கு. எந்த ரிலீஜியனா இருந்தாலுமே நல்லது செய், அதையும் அன்றே செய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலகத்துல எத்தனையோ பேர் இருக்காங்க, எத்தனையோ ரிலீஜன் இருக்கு, எத்தனையோ கம்யூனிட்டி இருக்கு, எத்தனையோ பொலிட்டிக்கல் குரூப் இருக்கு. ஆனா மனித நேயம் அப்படிங்கிறது ஒன்னே ஒண்ணுதான். நாம ஒருத்தருக்கு உதவி செய்ய போறோம் அப்படின்னா அவங்க வந்து எங்களோட ஆளா அப்படின்னு நம்ம பார்க்க மாட்டோம். ஒருத்தர் பசின்னு வந்து நின்னா, இடம் இல்ல தூங்கறதுக்கு இடம் இல்ல அப்படின்னு வந்து நின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் உடனே நம்ம அந்த ஒரு ஆக்ஷன் எடுத்து அவங்களுக்கு உதவி செய்வோம். இப்போ ஒருத்தரை நான் ஸ்டேஜுக்கு கூப்பிட போறேன். அவரை பத்தி சொல்லும் போது எனக்கு நிஜமாவே ரொம்ப கூஸ் பம்ஸா இருக்கு. அப்பா அம்மா அப்படிங்கிறவங்க நம்ம உலகத்துல நமக்கு ஒருத்தருக்கும் அவ்வளோ முக்கியமானவங்க. இந்த நிலைமையில நம்ம இங்க இருக்கிறதுக்கு காரணம் நம்மளுடைய பெற்றோர்கள் தான். ஆனா உலகத்துல சில பேர் இருக்காங்க, அவங்களை என்ன வார்த்தை சொல்லி வர்ணிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. தன்னுடைய அப்பா அம்மாவை தன்னுடைய சுயநலத்துக்காக ரோட்ல விட்டுட்டு அவங்க கிட்ட இருந்து இருக்கிறதையும் புடுங்கிக்கிட்டு, நம்ம நிறைய போனை பத்தி சொன்னாங்க, போன்ல பார்த்திருக்கோம், கதையா கேட்டிருப்போம். ஆனா இங்க ஒருத்தர் திரு முகமது அலி ஜின்னா பசி இல்லா தமிழகம் அப்படின்னு தமிழ்நாட்டுல நடத்திக்கிட்டு இருக்காரு. அந்த வீடியோவை நாங்க போட்டு காமிச்சாங்க, எங்களுக்கு பார்க்க முடியல, ரொம்ப எமோஷனலா இருந்தது. சோ அவங்களுக்கு நம்ம கத்தார்ல இருந்து நம்ம ஏதாச்சும் செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கத்தார்ல ஒரு சின்ன வாட்ஸ்அப் குரூப், அதை நான் சொல்லக்கூடாது, வாட்ஸ்அப் குரூப் மூலமா ஆரம்பிச்சு இன்னைக்கு ஓவரால் கத்தார்லயே ஹைலைட்டா இருக்க கத்தார் சிங்க பெண்கள் குரூப்ல இருந்து திரு சுகன்யா கார்த்திகேயன் அவர்களை முன்வருமாறு அழைக்கிறேன். இவங்க ஒரு சின்ன ஒரே ஒரு மெசேஜ் தான் போட்டாங்க. இந்த பசியில்லா தமிழகத்துக்கு நம்ம ஏதாச்சும் உதவி செய்யணும்னு சொன்ன உடனே நம்ப மாட்டீங்க, ஒரு ஹாஃப் டே இல்ல
அதுக்குள்ளவே எங்களுக்கு அவ்வளோ லிஸ்ட் வந்தது, அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. எத்தனையோ உதவும் கரங்கள் நீங்க முன்னாடி வந்து இன்னைக்கு இந்த பசியில்லா தமிழகத்திற்கு இந்த டேல, அதுவும் இந்த மதர்ஸ் டேல பெண்களா சேர்ந்து இன்னைக்கு ஒரு உதவி செய்ய போறாங்க அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐ அம் வெரி ஹானர்ட். ஐ வுட் லைக் டு கால் திரு முகமது அலி ஜின்னா அண்ட் கத்தார் சிங்க பெண்கள் டீம். ஸ்டேஜ். அனைவருக்கும் வணக்கம். தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு பாரதியார் கோமாவும் நியாயமாகவும் சொன்னார். ஒரு தனி ஒரு நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு மனுஷனுக்கு உணவில்லை அப்படின்னாலே அது ஒரு அநியாயமான ஒரு விஷயம். அதுவே ஒன்று நடக்க முடியாமல் இருக்கிறவங்க, ஒரு பெற்றோர்களால் கைவிடப்பட்ட ஒரு வயசானவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு உணவு, உடை, உறைவிடம், இந்த மாதிரி ஒரு அடிப்படை தேவைகள் இல்லாமல் எவ்வளவோ பேர் இருக்காங்க நம்ம ஊரில். அது ஒரு ஹார்ட் ரியாலிட்டி. பட் அந்த மாதிரி இருக்கிறவங்கள அரவணைச்சு அவங்களுக்கு ஒரு ஹோம் ரெடி பண்ணி அவங்கள பார்த்துட்டு இருக்காரு மிஸ்டர் முகமது அலி ஜின்னா. அந்த ஒரு சேவையை நம்ம அப்ரிஷியேட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக கத்தார் சிங்கப்பெண்களில் நாங்கள் ஒரு கோரிக்கை வச்சோம். தாயுள்ளம் கொண்ட கத்தார் சிங்கப்பெண்களும் அவங்களோட குடும்பத்தாரும் சேர்ந்து நியர்லி 85,000 rupees இந்தியன் மணி எங்களுக்கு கலெக்ட் ஆகிருக்கு. ஸோ இதை இந்த மாதிரி ஒரு இஃப்தாருக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மில் அவங்கக்கிட்ட கொடுக்கறது ஒரு பெருமையான ஒரு விஷயம். எல்லாருமே உதவி பண்ணணும். நம்ம நல்லா இருக்கோம், முடியாத 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா நம்மளை கடவுள் பார்த்துப்பாரு. ஸோ அதை எல்லோரும் ஃபாலோ பண்ணுவோம். அவங்களுக்கு எங்களுக்கு சிங்கப்பெண்கள் சார்பாக இந்த சிறு உதவியை கொடுக்கறதுல நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். ரொம்ப நன்றி. இதை தொடர்ந்து அண்ணன் மரண் நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கோமா. கத்தார் சிங்க பெண்கள் இது மட்டும் இல்லை, பல நல்ல விஷயங்கள் பண்ணி கொண்டு இருக்காங்க. மேலும் இது போன்ற நிறைய பெண்கள் முன்னேறி வரணும் என்றே விவிடியின் சார்பாக வேண்டிக் கொள்கிறோம். ஜின்னா அண்ணா அவர்களே ஸ்டேஜில் இருங்க. திரு அன்சாரி அண்ணா அவர்களை அழைக்கிறோம். ஏன்னா இப்போ விவிகே சார்பாகவும் பசியில்லா தமிழகத்துக்கு சிறு ஒரு ஹானர் பண்ண போறாங்க. ஜின்னா பிரதர், இவங்களுக்கு நீங்க உங்களுடைய கம்யூனிட்டி சர்வீஸ் பத்தி கொஞ்சம் ஒரு 2 lines. Thank you, Anna. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைவருக்கும் வாழ்க வளமுடன். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்றார் வள்ளலார். ஆனால் நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாட வேண்டாம், வாடிய வயிறுகளை கண்டபோதாவது வாடுங்கள் அப்படிங்கிற ஒற்றை குறிக்கோளோடு தமிழகம் முழுவதும் தொடர்ந்து பல நல்ல சமூக பணிகளை செஞ்சு கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். எங்களோட சொந்த ஊர் தென்காசி. தென்காசியில் ஆரம்பிக்கப்பட்ட பசியில்லா தென்காசி அப்படிங்கிற அமைப்பு இன்றைக்கி தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு 2000 தன்னார்வலர்களை ஒருங்கிணைத்து
3500க்கும் மேற்பட்ட ஆதரவில்லாத மனநலம் பாதிக்கப்பட்ட நபர்களை மீட்டு அவர்களுக்கு மறுவாழ்வு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். தென்காசியில் ஒரு ஹோம் வச்சுருக்கோம் நம்ம, அன்னை ஃபாத்திமா அலி அன்பு இல்லம்னு. இந்த இல்லத்தில் வந்து சாலையோரமாக ஆதரவில்லாமல் மனநலம் பாதிக்கப்பட்ட வயதான பெண்கள் இருக்கிறாங்க. அந்த வகையில் இந்த ஒரு புதிய கட்டடம் கட்டுறதுக்கான ஒரு சின்ன முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தோம். அப்போது ஒரு தகவல் தெரிஞ்சு கத்தாருக்காக வருகை புரிஞ்சிருந்தோம். இந்த இஃப்தாருக்கு எங்களுக்கான அனைத்து விஷயங்களையும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஓடிபியை சேர்ந்த சகோதரர் அவர்கள் இப்ராஹிம் வலியுல்லா அவங்க. ஸோ அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதோடு மட்டும் இல்லாமல் என்னை யாருமே இந்த இடத்துல எங்களுக்கு தெரியாது. நாங்கள் ஒரு பெரிய சினிமா பிரபலமும் கிடையாது, ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர்கள் எதுவுமே கிடையாது. இந்த சமூகத்துக்காக பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ எங்களை மாதிரியான ஒரு சாதாரண ஒரு ஆட்களையும் இந்த மாதிரி ஒரு உயரிய மேடையில் கூப்பிட்டு கௌரவப்படுத்தின வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலச்சங்கத்திற்கு மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னொன்று, பெண்களுக்காக நடத்தப்படும் ஒரு காப்பகம். அந்த காப்பகத்துடைய பேரை வந்து ஒரே ஒரு நிகழ்ச்சியில் மட்டும்தான் ஒரு வீடியோவில் போட்டிருந்தோம். அதை முன்னெடுத்து உண்மையிலே இந்தியாவில் தமிழ்நாட்டில் கூட எங்களுக்கு இவ்வளோ வரவேற்பு இருக்குமான்னு தெரியல, இவ்வளவு அங்கீகாரம் கிடைக்குமான்னு தெரியல. அந்த வகையில் தென்காசியிலிருந்து எங்கேயோ உலகத்தில் இருக்கக்கூடிய எங்கேயோ ஒரு மூலையில் தென்காசியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியிலிருந்து வந்த பசியில்லா தமிழகத்தை கத்தாரில் இருக்கக்கூடிய சிங்கப்பெண்கள் அப்படிங்கிற ஒரு பெண்கள் அமைப்பு சேர்ந்து அந்த பெண்களுக்காக உதவி செஞ்சது உண்மையிலே ரொம்ப மனமார சந்தோஷமாக இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த மனநலம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து நிறையா விஷயம் செஞ்சுக்கிட்டே இருக்கோம், நாங்கள் எங்களால் முடிஞ்ச விஷயத்த. ஆனால் அரசு சார்பாகவும் நிறையா பணிகள் செய்கிறதுக்கு எங்கள்கிட்ட பல திட்டங்கள் இருக்குது. திட்டங்களை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான நிறையா விஷயங்களும் இருக்குது. அதை அண்ணன் மூலமாக வாய்ப்பு கிடைச்சிதுன்னா அண்ணன்ட்ட ஒரு 10 நிமிஷம் பேசி இவர்களுடைய வலி வேதனைகளை அவர்களுக்கு கண்டிப்பாக சொல்லணும்னு விரும்புகிறோம். அதை சொல்கிற பட்சத்தில் இவர்கள் மனசு வச்சாங்கன்னா நிச்சயமாக அண்ணனுடைய மனசுக்குள்ளெல்லாம் இது போணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய ஒரு நிரந்தர தீர்வை நோக்கி அமையும். ஸோ தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜெகத்தினை அழித்திடுவோம் சொன்ன பாரதி. அந்த மாதிரி எந்த ஒரு மனிதனும் உணவின்றி இருக்கவும் கூடாது, உணவின்றி இறக்கவும் கூடாது. அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து பல பணிகளை செஞ்சுட்டு இருக்கோம். நாங்கள் எல்லாருடைய துவா பறக்கத்தினால இந்த தமிழகத்திற்கு அனாதைகளாய் யார் வேண்டுமானாலும் வரலாம். தமிழகத்திற்கு வந்த பிறகு யாரும் அனாதைகள் கிடையாது. நாங்கள் இருக்கிறோம், பசியில்லா தமிழகம். நன்றி, வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி அண்ணா. இதுக்கப்புறமும் நீங்கள் நிறைய கால்ஸ் அண்ட் மெசேஜஸ் இங்கேருந்து நிறைய பேர்கிட்ட உங்களுக்கு வரலாம். ரொம்ப சூப்பராக செய்கிறீங்க. இன்னும் உங்களுக்கு எங்களுடைய எல்லாருடைய வாழ்த்துக்களும் சப்போர்ட்டும் இன்னும் நல்லா நீங்கள் செய்யணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, இப்போ நம்ம இஃப்தாருடைய நேரத்தை ரொம்ப நெருங்கிட்டோம். ஸோ இஃப்தார் முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் இருக்கிற ப்ரோக்ராம்ஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். நோன்பு திறந்த உடனே ஆண்களுக்கு பின்னாடி இடம் இருக்கு தொழுகைக்கு, லேடிஸுக்கு வந்து போட்டோ கேபின் இருக்கு.
அமைதி காத்து இந்த நேரத்தில் நம்ம துவா ஓதணும். நம்ம ஓதப்படக்கூடிய துவாக்கள் அமல்களுக்கு ஏற்கக்கூடிய நேரம். திமுகவின் பொறுப்பாளர் அண்ணன் மதன் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். அடுத்து எம்ஜேகே உடைய உசேன் அண்ணன் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். எம்கேபி உசேன் அண்ணன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர்-ரஹ்மானிர் ரஹீம். مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. அதாவது இப்போ நான் எதுக்கு இந்த ஆயத்தை எடுத்து ஓத வந்தேன்டா, நம்ம சும்மா இருந்தாலும் சைத்தான் தடுக்கப்பட்டிருக்கு. நோம்பில் வந்து சைத்தான் தடுக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் இதை கேட்டுட்டு இந்த மாதிரி அமல் செய்வோம். அதாவது வந்து இஃப்தார் நோம்பு நேரம் வரைக்கும், பாங்க் கொடுக்குற நேரம் வரைக்கும், அதாவது ஒவ்வொரு தொழுகையிலும் அல்ஹம்து சூரா ஓதப்பட்டிருக்கு. எல்லாருக்கும் அறிந்த விஷயம், அறியாதவர்களுக்கும் சொல்லப்படுது. இந்த ஒவ்வொரு தொழுகையிலும் அல்ஹம்து சூரா ஓதப்பட்டிருக்கு. அது எவ்வளோ பெரிய சிறப்புக்குரிய சூரா என்பது எப்படி என்றால், முதல்ல 3 விஷயம் அல்லாஹ்வை புகழ்ந்தவனாக, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நம்ம சொல்றோம். சரியா? அதுக்கு என்ன அர்த்தம்? அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அதுக்கு அடுத்து அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால். இரண்டாவது, எல்லா புகழும் அல்லாஹுவிற்கே, அவன் அகிலத்தை படைத்து பராமரிப்பவன். மூணாவது, அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையன். நாலாவது, தீர்ப்பு நாளின் அதிபதி. இப்போ இது எவ்வளவோ எல்லாம் அல்லாஹ்வை புகழ்ந்தும் அல்லாஹ்வுக்காக நம்ம இது பண்ண இது. அடுத்து அடியான் அல்லாஹ்விடத்தில் இது பண்றது, தீர்ப்பு நாளின் அதிபதியே, உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம், எங்களை நேர்வழி செலுத்துவாயாக. அது யாருக்கும் அருள் புரிந்தாயோ, அது நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ அவர்கள் வழி, அவர்கள் உன்னால் கோபிக்கப்படாதவர்கள் மற்றும் பாதை மாறி செல்லாதவர்கள். ஆமீன். இதான் இதோடைய அல்ஹம்து சூராவுடைய உள்ளடக்கம். இதை விரிவாக சொல்லணும்னா நிறையா சொல்லணும், அதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க. மார்க்க அறிஞர்கள் உலாமாக்கள் அவங்க சொல்கிறது. இது நான் கொஞ்சம் ஷார்ட்டாக தான் நான் இதை இது பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இன்னொரு சூறா ஒன்று இருக்கு, குல்வல்லாஹு சூறா. குல்வல்லாஹு சூறா ரொம்ப 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 சின்ன சூறா தான். சரியா? அந்த சூறாவில் குல்வல்லாஹு அஹது அல்லாஹு சமது லம் யலிது வலம் யூலது வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத். என்ன சொல்லப்படுது? குல்வல்லாஹு அஹது, அல்லாஹ் ஒருவன் தான். அல்லாஹ் என்னை யாரும் பெறவும் இல்லை, நான் யாராலும் பெறப்படவும் இல்லை. அல்லாஹ் ஷார்ட்டா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த விஷயத்தை சொல்லி முடிச்சிட்டான் குல்வல்லாஹு சூராவை.
பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். யா அல்லாஹ், நாங்கள் இந்த நோன்பு திறப்பதில் அமர்ந்திருக்கிறோம். யா அல்லாஹ், நாங்கள் வைத்த இந்த நோன்பை ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், யாரெல்லாம் எங்களுக்காக துவா செய்கிறார்களோ அவங்களுக்காகவும் நாங்களும் துவா செய்கிறோம். யா அல்லாஹ், அவங்களுடைய நல்ல அமல்களை சிறப்பிப்பாயாக. யா அல்லாஹ், இங்கே இருக்கக்கூடிய எல்லாருடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், நீ மன்னிக்கக்கூடியவன். யா அல்லாஹ், நீ இரக்கம் காட்டக்கூடியவன். யா அல்லாஹ், யா அல்லாஹ், இன்றைக்கு எங்க மக்கள் அங்க அநீதியில் அழிக்கப்பட்டு சின்ன பிள்ளைகளிலிருந்து பெரிய பிள்ளைகளிலிருந்து எல்லாரையும் பில்டிங்கையும் உடைக்கப்பட்டு அந்த பாலஸ்தீனில் நடக்கக்கூடிய கொடுமையை நீ தடுப்பாயாக. அல்லாஹ், அதை கேட்பாயாக. அல்லாஹ், யா அல்லாஹ், நாங்கள் கேட்கக்கூடியவர்களா இருக்கிறோம், எங்களால் செய்ய முடியாது. யா அல்லாஹ், நீதான் அதை செய்ய வேண்டும். யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களுக்கு பாதுகாப்பை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், அங்கு உள்ள சிறு பிள்ளைகளிலிருந்து பெரியவர்கள் வரை எல்லாரும் அழுது அழுது ரொம்ப கஷ்டத்திலும் துன்பத்திலும் இருக்காங்க. யா அல்லாஹ், அவங்க வீடு இல்லம் இடிக்கப்பட்டிருக்கு. யா அல்லாஹ், யா அல்லாஹ், யா அல்லாஹ், நீ தான் கேட்க வேண்டும். யா அல்லாஹ், அந்த அநீதியை அழித்தவனை நீ அழித்து விடு. யா அல்லாஹ், அநீதி கொடுத்தவனை அழித்து விடு. யா அல்லாஹ், எங்களுக்கு நியாயத்தை கொடுத்து விடு. யா அல்லாஹ், எங்களுக்கு எங்கள் மனைவி மக்கள் குடும்பத்தார்களுக்கு எல்லாருக்கும் உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து நல்ல அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடு. யா அல்லாஹ், யா அல்லாஹ், இங்கு நோன்பு திறக்க வந்திருக்க எல்லா விதமான சகோதரர்களுக்கும் நன்மையை செய். யா அல்லாஹ், அவங்களுக்கு நல் வழியை காட்டு. யா அல்லாஹ், யாரெல்லாம் தொழில் புரிகிறார்களோ அவர்களுக்கு தொழிலில் பரக்கத்தை செய்வாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், யாரெல்லாம் அரசியலில் இருந்து மக்களுக்காக பாடுபடுகிறார்களோ தொண்டை கிளிய கத்தி 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 பேசி மக்களுக்காக குரல் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு கபூல் செய். யா அல்லாஹ், அவங்களுக்கு வெற்றியை தா. யா அல்லாஹ், யா அல்லாஹ், எல்லா இடத்திலும் தமிழ் முழக்க தமிழர்களே அடக்கப்படுறோம். யா அல்லாஹ், தமிழ் என்றாலே ஒடுக்கப்படுது. யா அல்லாஹ், நாங்கள் இனத்தால் தமிழர்களா இருக்கிறோம். யா அல்லாஹ், நாங்கள் வழிபாடால் வேறுபட்டு இருக்கலாம். யா அல்லாஹ், ஆனால் நாங்கள் தமிழர்கள். அல்லாஹ், எங்களுக்கு இது நியாயத்தை கொடு. யா அல்லாஹ், அரசாங்கத்தாலும் எங்களுக்கு ஒதுக்கப்படுகிறோம். யா அல்லாஹ், தமிழர்களுக்கு நல் இரக்கத்தை கொடு. யா அல்லாஹ், வெற்றியை கொடு. யா அல்லாஹ், யா அல்லாஹ், யா அல்லாஹ், உன்னிடம் கேட்கிறோம். யா அல்லாஹ், நாங்கள் பாவம் செய்த மனிதர்களாக இருக்கிறோம். யா அல்லாஹ், நாங்கள் அதிக பாவம் செய்த மனிதர்களாக இருக்கிறோம். யா அல்லாஹ், எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், இந்த ரமலான் புனித ரமலான் நோன்பை கொண்டு எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், நாங்கள் செய்யக்கூடிய கடமைக்கு ஒவ்வொரு கடமைக்கும் 70 நன்மைகளாக தரக்கூடிய நன்மைகளை ஆக்கி கொடுப்பாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், யா ரப்பே, உன்னிடம் கேட்கிறோம். யா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதி வ அலா ஆலி முஹம்மதி வ பாரிக் வ ஸல்லிம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி அலில் அலீம் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி அலில் அலீம். அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 அஸ்தக்ஃபிருல்லாஹ். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். ஹய்ய அலல் ஸலாத் ஹய்ய அலல் ஸலாத்
அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ். ஹலோ. நோம் திறந்தோன்னே ப்ரேயர் பின்னாடி ஜென்ஸுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கு, லேடிஸ்க்கு ஃபோட்டோ கேபின் இருக்கு, அதில் தொழுதுக்கலாம்.
தொழுது முடிச்ச உடனே இங்கே வாங்க, இரண்டாவது அமர்வு இருக்கு. நம்மளோட அண்ணன் தமீம் அன்சாரி அண்ணன் மற்றும் தொழிலதிபர் எல்லாரும் பேசுவாங்க. இருந்து கேட்டுட்டு போகுமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறோம். ஜென்ஸ்க்கு வந்து பின்னாடி ப்ரேயருக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அண்ட் லேடிஸ்க்கு வந்து ஃபோட்டோ கேபினில் ப்ரேயருக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ தொழுகை முடிச்சுட்டு வந்தீங்கன்னா நம்மளுடைய தமீம் அன்சாரி அண்ணாவுடைய ஸ்பீச் இருக்குது. அண்ட் நம்மளுடைய வாசுகி மேமுடைய ஸ்பீச்சும் இருக்குது. உங்களுக்கு ப்ரேயருக்கு நீங்கள் போகலாம்.